இவருடைய கருத்தும் சர்ச்சைய கிளப்பியது. அது மட்டுமல்ல, இஸ்லாமியராக இருக்கக்கூடிய அவரு எப்படி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பாஜக உள்பட இந்துத்துவ அமைப்பினர் போர்க்கொடி உயர்த்தினர். தேர்தல் பிரச்சாரத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுந்தர் சி இடையே கடும் கருத்து மோதலும் நடைபெற்று பிடிஆரை வீழ்த்தியும் முஸ்தபாவிற்கு அமைச்சர் பதவியை விஜய் கொடுக்காததையே இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மதுரை மத்திய தொகுதியில திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதிமுக கூட்டணி வேட்பாளர் இயக்குனர் சுந்தர் சி ஆகியோரை வீழ்த்தி வென்ற தாவேகவின் முஸ்தபாவிற்கு அமைச்சர் பதவியை முதல்வர் விஜய் கொடுக்கல. தாவேகவுல பிரபலமான தலைவர்கள் ஒருவராக வலம் வரக்கூடிய முஸ்தபாவின் பெயர் அமைச்சர் பட்டியலில் இருந்த நிலையில கடைசி நேரத்துல கைவிடப்பட்டதும் அதனுடைய பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில 34 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. இதுல 30 பேரு தாவேகவை சேர்ந்தவர்கள். மீதம் இருக்கக்கூடிய 4 அமைச்சர் பதவிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி காங்கிரசுக்கு 2, விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தலா 1 அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல்வர் உள்பட 35 பேர் மட்டுமே அமைச்சரவையில இடம்பெற முடியும். அந்த வகையில பார்த்தால் தமிழக அமைச்சரவை முழுவதுமாக நிரம்பிவிட்டது. இனி யாராவது ஒருவரை புதிதாக அமைச்சராக வேண்டும் என்றால் ஒருவரை நீக்கிவிட்டுதான் அதனை செய்ய முடியும். தாவேகவுல 30 பேரு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிலையில இஸ்லாமியர் ஒருவருக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய பெயர் முகமது ஃபர்வாஸ். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டசபை தொகுதியில தாவேக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. இவருக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மதுரை மத்திய சட்டசபை தொகுதியின் தாவேகவோட எம்எல்ஏவான முஸ்தபாவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்படல. முதல்வர் விஜய் இஸ்லாமியர் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி வழங்க முடிவு செய்த நிலையில அதுல முதல் பெயராக இந்த முஸ்தபாவோட பெயர் தான் இருந்துச்சு. ஏனென்றால் இவர் தாவேகவுல பிரபலமானவர். அது மட்டுமல்ல, மதுரை மத்திய தொகுதியில திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் அதிமுக வேட்பாளர் இயக்குனர் சுந்தர் சி ஆகியோரை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் கடைசி நேரத்துல அவருடைய பெயர் கைவிடப்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அவரு சனாதனம் பற்றி கூறிய கருத்துதான் என்று கூறப்படுது. அதாவது தமிழக சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூறினார். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இது சர்ச்சையானது. இது பற்றி சட்டசபையிலிருந்து வெளியே வந்த தாவேக எம்எல்ஏ முஸ்தபாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு உதயநிதியின் கருத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு. இது பற்றி முஸ்தபா, நாங்களும் பெரியார் மற்றும் அம்பேத்கரை கட்சியின் அடையாளமாக வைத்துள்ளோம், சனாதனத்தை ஒழிப்பதற்காகத்தான் களத்தில் இறங்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க களத்தில் இறங்கியிருக்கிறோம். இவருடைய கருத்தும் சர்ச்சைய கிளப்பியது. அது மட்டுமல்ல, இஸ்லாமியராக இருக்கக்கூடிய அவரு எப்படி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பாஜக உள்பட இந்துத்துவ அமைப்பினர் போர்க்கொடி உயர்த்தினர். இதையடுத்து முஸ்தபா, நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. இருப்பினும் கூட அவருடைய இந்த சனாதன ஒழிப்பு தொடர்பான பேச்சு தொடர்ந்து சர்ச்சையாகி வருகிறது. இதனால முஸ்தபாவிற்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் அது சிக்கலை ஏற்படுத்தலாம், தேவையில்லாம அரசு சர்ச்சையில் சிக்கும் என முதல்வர் விஜய் நினைத்து அவருடைய பெயரை கடைசி நேரத்துல டிராப் செய்து அறந்தாங்கி எம்எல்ஏவான முகமது ஃபர்வாஸுக்கு அமைச்சர் பதவியை வழங்கியிருக்கிறாங்க. முன்னதாக முஸ்தபா தற்பொழுது வென்றிருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதியில கடந்த 2016 மற்றும் 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றவர் திமுகவோட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில நிதித்துறை அமைச்சராக இருந்தாரு. அதன் பிறகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டாரு. இவர் மீண்டும் மதுரை மத்திய தொகுதியில களம் இறங்கியிருந்தாரு. இவரை எதிர்த்துதான் அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சி சார்புல இயக்குனரும்
நடிகருமாக இருக்கக்கூடிய சுந்தர் சி மற்றும் தாவைக்கவுல முஸ்தபா ஆகியோர் களமிறங்கினாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுந்தர் சி இடையே கடும் கருத்து மோதலும் இருந்துச்சு. இவர்கள் 2 பேர்ல ஒருவர் தான் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மக்களின் தீர்ப்பு வேறு மாதிரியாக இருந்தது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுந்தர் சி ஆகியோரை வீழ்த்தி தாவைக்கவோட முஸ்தபா மோக வெற்றி பெற்றாரு. மதுரை மத்திய தொகுதியில முஸ்தபா மொத்தமாக 63,414 ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த பிடிஆர் பழனிவேல் இவர் பெற்ற ஓட்டுகள் 44,286. இவரை 19,128 வாக்குகள் வித்தியாசத்துல முஸ்தபா வீழ்த்தினாரு. அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்துல புதிய நீதி கட்சி சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய சுந்தர் சி 33,538 வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.